ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி ஆத்தூர். இன்னைக்கு இந்த வகுப்புல இந்திய புவியியல், இந்தியன் ஜியோகிராஃபில லொகேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு முக்கியமான சாப்டர் பத்தி நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்தியாவை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்திய புவியியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம பேசிக் டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஏர்த்தில் நம்ம ரெண்டு போர்ஷனாக பிரிக்கலாம். ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர். மேலே இருக்கிறது வட அரைக்கோளம் அப்படின்னும், கீழே இருக்கக்கூடியது தென் அரைக்கோளம் அப்படின்னு பிரிப்போம். அப்போது நடுவில் ஒரு கோடு போட்டு காமனாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் 0 டிகிரி பூமத்திய ரேகை. பூமத்திய ரேகை அதாவது ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவேட்டார் அப்படின்னா பூமியின் மத்திய பகுதியில் செல்வதால் இதனை பூமத்திய ரேகை அல்லது நிலநடுக்கோடு என்றும் அழைக்கலாம். அல்லது இது இன்னொரு பேர் இருக்குங்க, கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். கிரேட் சர்க்கிள் அப்படின்னா பெருவட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ இந்த பெருவட்டம் நடுவில் போகுது இல்லைங்களா, அந்த பெருவட்டம் அப்படின்னா போயிட்டு பின்னாடி சுற்றிக்கிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுனால இதுக்கு பேர் பெருவட்டம், கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வடரைக்கோளம் தென்னரைக்கோளம் ரெண்டு போர்ஷன் கிடைச்சிருச்சு இல்லையா. இந்த மேலே இருக்கக்கூடிய வடரைக்கோள போர்ஷனையே நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், கீழே இருக்கக்கூடிய தென்னரைக்கோளத்தையே நம்ம ரெண்டு போர்ஷனாக பிரிக்கிறோம். அப்போ இந்த போர்ஷனுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா 23 டிகிரி கடக ரேகை. அப்போ இதுக்கு பேர் அதே 23 டிகிரி மகர ரேகை. 23 டிகிரி மகர ரேகை. கடக ரேகைன்னு என்னங்க, டிராபிக் ஆஃப் கேன்சர். டிராபிக் ஆஃப் கேன்சர். மகர ரேகை அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சரி, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க அந்த 23 டிகிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் கடகரேகை. இந்த கடகரேகைக்கு சென்டர் போர்ஷன்ல தான் நம்மளுடைய இந்தியா அமைந்துள்ளது. அல்லது இந்தியாவை இரு சமபாகமாக இந்த 23 டிகிரி கடகரேகை பிரித்து செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ இது எப்படி நம்ம ப்ராப்பரா இந்தியாவோட லொகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் வட அரைக்கோளத்தில் ஆசிய கண்டத்தின் தெற்கு பகுதியில் இந்தியா அமைந்துள்ளது. அல்லது இப்படியும் சொல்லலாம், பூமியின் வட அரைக்கோளத்தில் ஆசிய கண்டத்தின் தென்கிழக்கு பகுதியில், ஆசிய கண்டத்துக்கு தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. அல்லது இப்படியும் சொல்லலாம், கிழக்கு ஆசியாவிற்கும் மேற்கு ஆசியாவிற்கும் மத்தியில் அமைந்துள்ளது. ஆக மொத்தம் நம்ம இந்தியாவானது வடக்கு அரைக்கோளத்தில் உள்ளதா? ஆமா, வடக்கு அரைக்கோளத்தில் தான் இருக்கு. ஆசிய கண்டத்தில் அமையப்பட்டுள்ளதா? இது ஆசிய கண்டம். உலகிலேயே மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஃபார்ம் எதுனா ஏஷியா. அந்த ஏஷியாவில் கிட்டத்தட்ட ஒரு 48 கண்ட்ரிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ் அவர் இந்தியா. அப்போ நம்ம இந்தியா ஆசியாவில் தான் இருக்கா? ஆமா. கிழக்கு ஆசியாவிற்கும் மேற்கு ஆசியாவிற்கும் மத்தியில் அமைந்துள்ளதா? ஆமா. ஆக நம்மளுடைய இந்தியாவானது பூமியின் வடக்கு அரைக்கோளத்தில் ஆசிய கண்டத்தில் அமைந்துள்ளது. நமது நாடு எங்கே உள்ளது என்றால் ஆசிய கண்டத்தில் உள்ளது. சரி, இது நான் வாய் வார்த்தையால சொல்லிட்டேன். இந்தியாவோட லொகேஷன் ஆஸ் பர் ஜிபிஎஸ் படி ஏதாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். பாருங்க, இந்தியாவோட லொகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க, 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் நோட் பண்ணிக்கோங்க, 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும். அப்படியே கீழே பாருங்க, 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்டர்ன் லாங்கிடியூட், அதாவது கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரை பரவி உள்ளது. அப்போ வட அச்சம் என்னங்க, நார்தர்ன் லேட்டிடியூட். கிழக்கு தீர்க்கம் என்னங்க, ஈஸ்டர்ன் லாங்கிடியூட். இது ஈஸ்டர்ன் லாங்கிடியூட். ஸோ நார்தர்ன் லேட்டிடியூட், நார்தர்ன் லேட்டிடியூட். தீர்க்கம்னா ஈஸ்டர்ன் லாங்கிடியூட், ஈஸ்டர்ன் லாங்கிடியூட். அவ்வளோதான். ஸோ ஜிபிஎஸ் படி நம்மளுடைய இந்தியாவோட லொகேஷன் இப்படி தான் உங்களுக்கு 10th புக் சோர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றின ப்ரீஃபாக இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா
அடுத்த வகுப்புல லேட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்ன, அச்சம் மற்றும் தீர்க்க கோடுகள்னா என்ன அப்படின்றத பத்தின இன்ஃபர்மேஷன் 6th புக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 6th புக்குடைய சோர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டு நடத்திடுறேன். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். இப்போ இந்தியாவுடைய எல்லைகள், எல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று நீர் எல்லை, இன்னொன்று நில எல்லை. அப்போ எல்லைகள் ரெண்டா பிரிக்கும். அப்போ இந்தியாவுடைய நேர் எல்லை அப்படின்னா குஜராத்லேருந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா தென்னிந்தியா முழுக்க எல்லாம் கோஸ்டல் லைன் தான். அது எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அதாவது கொல்கத்தா. கிட்டத்தட்ட 6100 கிலோமீட்டர், 6100 கிலோமீட்டர் ஆஃப் இந்தியன் கோஸ்டல் லைன். இது நீர் எல்லை. கடற்கரைனாலும் ஒன்று தான், நீர் எல்லை அப்படின்னாலும் ஒன்று தான். அதுவே நில எல்லை அப்படின்னா பாருங்க, குஜராத்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே போய் அப்படியே எங்கே போகிறோம், அருணாச்சல் பிரதேஷ், மறுபடியும் கீழே அதே மேற்கு வங்காளம் வரைக்கும் வந்துட்டு அப்படின்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட 15200 கிலோமீட்டர். அப்போது நில எல்லை அப்படின்னா 15200 கிலோமீட்டர் நீளமும், நீர் எல்லை அப்படின்னா 6100 கிலோமீட்டர் நீளமும் கொண்டது தான் நம்மளுடைய இந்தியாவுடைய அந்த பார்டர்ஸ். பார்டர்ஸ்னால ஒண்ணுதான், ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அப்போ இந்த 6100 கிலோமீட்டர் அப்படின்றது கூட இதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தமான், கீழே நிக்கோபார், அந்தமான் கீழே இருக்கக்கூடியது நிக்கோபார். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தீவுகள், இந்தியாவுக்கு சொந்தமான வங்காள விரிகடல் உள்ள தீவுகள். இந்த தீவுகளை சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கங்க கடற்கரை இருக்கும். அப்போ இதையும் நாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக 6100 கூட அந்தமான் மற்றும் நிக்கோபாருடைய கடற்கரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர் ஆஃப் லென்த் கிடைக்கும். இதை நீங்கள் நான் தெளிவாக பார்த்துக்கணும். வெறும் கடற்கரை நீளம் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 6100, அந்தமான் நிக்கோபார் கடற்கரையை சேர்த்து கேட்குறாங்க அப்படின்னா 7516 கிலோமீட்டர். அப்போ மேலே வந்து நில எல்லை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கேட்டாங்கன்னா 15200 கிலோமீட்டர். இந்த 15200ல் அதிகபட்ச நில எல்லை அப்படின்னா இங்கே வங்காளதேசம் பொறுத்த வரைக்கும் 4156.4 கிலோமீட்டர். இதுதான் இந்தியாவுடைய பார்டர் கூட அதிகமாக லேண்ட் பார்டரை ஷேர் பண்ணிக்கக்கூடிய நியரஸ்ட் கண்ட்ரிஸ். சரிங்களா? அப்போ ரொம்ப ஷார்டஸ்ட் பார்டர் லேண்ட் பார்டர் ஷேரிங் அப்படின்னா அது என்ன சொல்லலாம், ஆப்கான் அல்லது ஆப்கானிஸ்தான், வெறும் 106 கிலோமீட்டர். அடுத்தது இந்தியாவுடைய நீளம் மற்றும் அகலம். இந்தியாவுடைய நீளம் எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்கிருந்து போய் முடியுதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி தமிழ்நாடு. அப்போ கன்னியாகுமரியில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் அப்படின்ற ஒரு முனை, இந்திரா கோல் அப்படின்ற ஒரு முனையிலிருந்து ஸ்டார்ட் ஆகி கன்னியாகுமரியில போய் முடியுது. கன்னியாகுமரியில போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரு கேப் கொமோரின். அப்போ மொத்த நீளம் எவ்வளவு? 3214 கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ அகலம்? குஜராத்தில் எங்க சார்? ரான் ஆஃப் கட்ச், இந்த பகுதி தான். இந்த பகுதியில் இருந்து அப்படின்னு இப்படி அருணாச்சல பிரதேசம் வரை கிட்டத்தட்ட 2933 கிலோமீட்டர் அகலம். நீளம் எவ்வளவு? 3214. இது நீளம். அகலம் எவ்வளவு? 2933 கிலோமீட்டர். அப்போ இந்தியா எந்த அளவுக்கு பறந்து விரிந்துள்ளது, நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்றதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா பாருங்க, மேற்குல பாகிஸ்தான், வடமேற்குல ஆப்கானிஸ்தான், அதுவே வடக்குல சைனா, இங்க நேபாள், அது இங்க பூட்டான், அதுவே கிழக்குல வங்காளதேசம் மற்றும் மியான்மர், அதே தெற்குல இங்க யாரு இருக்கா? ஸ்ரீலங்கான்னு தான், இலங்கை அப்படின்னாலும் ஒன்று. இதெல்லாம் என்னது? அண்டை நாடுகள். இந்தியாவுக்கு சொந்தமான அண்டை நாடுகள்னா
ஒரு நெய்பர், நம்ம ஒரு வீடு இருக்கு, வீட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நெய்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்தந்த நாடுகள் இந்தியாவை சுற்றி இருக்கு. மேக்சிமம் மெஜாரிட்டி ஆஃப் நெய்பர் கண்ட்ரிஸ் நார்தர்ன் சைடில் தான் இருப்பாங்க. நார்தர்ன் அண்ட் நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் இந்த மாதிரி. ஏன்னா கீழ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடல்கள் தான். என்ன மாதிரியான கடல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பக்கம் கடல் தான். என்ன கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவோம். மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்டில் அரபிக் கடல், அரபிக் கடல் அதாவது அரேபியன் சி, அரேபியன் சி. தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத்தில் இந்தியன் ஓஷன், இந்தியன் ஓஷன். ஒரு கண்ட்ரியோட நேம்ல ஒரு ஓஷன் இருக்குன்னா அது இந்தியன் ஓஷன் மட்டும்தான். இந்த பெருமை நமக்கு தான் சாரும் அப்படின்ற மாதிரி புத்தகத்திலே சொல்லியிருப்பாங்க. அதுபோல இந்த சவுத் இந்தியா நல்லா கவனிச்சு பாருங்க. 3 பக்கமும் தண்ணி, இந்த பக்கமும் அரபிக்கடல், இந்த பக்கமும் கடல் வங்காள விரிகுடா, இந்த பக்கமும் கடல் இந்திய பெருங்கடல். 3 பக்கமும் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருந்தால் அப்பொழுது இந்த பகுதி என்னவென்று அழைப்பார்கள்? தீபகற்ப இந்தியா என்று அழைப்பார்கள். என்னங்க? தீபகற்ப இந்தியா. எழுதி போலாமா? பாருங்க, எழுதிக்கோங்க. தீபகற்ப இந்தியா அப்படின்னா பெனின்சுலா. அப்போ 3 பக்கமும் நிலம், 3 பக்கம் நிலம் இது ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு புறதீபகற்ப இந்தியா, புறதீபகற்ப இந்தியா. அப்போ இதுக்கு பேரு நான் பெனின்சுலா அப்படின்னு சொல்லலாம். அது போக இந்தியாவுக்கு வந்து இன்னொரு சிறப்பு பெயர் இருக்கு, துணைக்கண்டம், சப்கான்டினென்ட். இந்தியா ஒரு துணைக்கண்டம். எதனால், ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்டத்திற்கு உரிய பண்புகளை போலவே நமது இந்தியாவிலும் அகன்ற நிலப்பரப்பு, பல்வேறுபட்ட காலநிலைகள், பலதரப்பட்ட மனித இனங்கள், குழுக்கள், மொழிகள், பண்டிகைகள், கலாச்சாரங்கள், பலதரப்பட்ட சூழ்நிலைகள், பருவநிலை மாற்றங்கள், இது எல்லாமே ஒரு கண்டத்திற்குரிய பண்புகளைப் போலவே நமது இந்தியாவிலும் காணப்படுவதால் இந்தியாவினை பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இலங்கை இது போன்ற நாடுகளுடன் சேர்த்து நம்ம ஒரு துணைக்கண்டம், இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கின்றோம். கண்டம்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்புங்க. அந்த நிலப்பரப்புக்குள்ள பலதரப்பட்ட நாடுகள் இருக்கும், பலதரப்பட்ட நாடுகளுக்குள்ள பல மாநிலங்களுக்குள்ள பல டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், டிஸ்ட்ரிக்டுள்ள சில மாவட்டங்கள், அப்படியே போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மேசிமான ஒரு லேண்ட் ஃபார்ம் தான் என்னன்னு சொல்றோம், கான்டினென்ட்ஸ். தேர் இஸ் 7 continents. ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் த வேர்ல்டு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போ இதர தகவல்கள் பார்க்கும் பொழுது புக் பேக் கொஸ்டின். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு நீர்ச்சந்தி, அதுதான் இப்பகுதியான பாக் நீர்ச்சந்தி. பாக் நீர்ச்சந்தி என்னங்க? குறுகிய ஆழமற்ற ஒரு கடல் பகுதி. எப்படி இருக்குன்னா, குறுகிய ஆழமற்ற ஒரு கடல் பகுதி, இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி, அதுதான் பாக் நீர்ச்சந்தி. இது புக் பேக் கொஸ்டின். அப்போ பாக் நீர்ச்சந்தி அப்படின்றதுக்கு இன்னொரு விஷயம், ஒரு விளக்கம் பார்த்தீங்கன்னா, 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கக்கூடிய குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி, இப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். அப்போ 2 பெரிய நீர்ப்பரப்புகள்னா, ஒன்று பே ஆஃப் பெங்கால், இன்னொன்று இந்தியன் ஓஷன். ரெண்டையும் இணைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இது இந்த பாக் நீர்ச்சந்தி தான். 2 ஓஷனையும் ஒன்றா இணைக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இந்தியாவுடைய கோஸ்டல் லைன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2 பக்கம் இருக்கு. 2 பக்கம் முக்கியமான கோஸ்டல் லைன். ஒன்று கிழக்கு கடற்கரை, ஈஸ்ட் கோஸ்டல், மற்றொன்று மேற்கு கடற்கரை, வெஸ்டர்ன் கோஸ்டல். எனவே கோஸ்டல் லைன் அப்படின்னாலே 6100 கிலோமீட்டர் சொல்லி பார்த்தோம். இந்த கோஸ்டல் லைன் மூலியமா இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நடவடிக்கை என்னவென்றால், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நடக்குது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில நம்ம கடற்கரை மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேற்கு கடற்கரை மூலியமாக மேற்கு ஆசிய நாடுகளுடன் நெருங்கிய ஒரு வணிக தொடர்பையும், கிழக்கு கடற்கரை மூலியமாக கிழக்கு ஆசிய நாடுகளுடன் வணிக தொடர்பையும் ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக உள்ளது. மேற்காசிய நாடுகள்னா யூரோப், லண்டன், சரிங்களா? அதுபோக மேற்கு ஆசியாவிற்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா இது போன்ற நாடுகள். அது மட்டும் இல்லாமல் கிழக்காசிய நாடுகள் அப்படின்னா சைனா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா,
இந்த மாதிரி நாடுகள், அப்புறம் கொரியா, இது போன்ற நாடுகள் எல்லாமே கோஸ்டல் லைன்ல இருந்து தான் பொருட்கள் போகும், கோஸ்டல் லைனுக்கு வந்து தான் பொருட்கள் வந்து இறங்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அது போக இந்தியாவுடைய சில ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்தியா அப்படின்றது அக்கார்டிங் டு த வேர்ல்டு 7வது மிகப்பெரிய நாடு, பரப்பளவில் 7வது மிகப்பெரிய நாடு உலகத்துல சர்ஃபேஸ் வைஸா. எந்த அளவுக்கு சர்ஃபேஸ் அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் இருக்கு. இது வந்து உலக அளவில் ஜஸ்ட் ஒரு 2.4% மட்டும்தான். இந்த ஜஸ்ட் 2.4% அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா 2011 படி இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 121 கோடி பேர். இது பழைய ரிப்போர்ட்டுங்க, கிட்டத்தட்ட 2022 2011, அதுலேயும் 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 6 வருஷம், 16 வருஷம். ஸோ 10 வருஷம் ஒரு முறை எடுக்க வேண்டிய மக்கள் தொகை 16 வருஷம் கழிச்சு படித்தாலும் பழைய ரிப்போர்ட்டில் உங்களுக்கு 121 கோடி தான் கொடுத்துருக்கோம். ஒருவேளை 2026 கரண்ட் அஃபேர்ஸில் புது டேட்டா கேட்டாங்கன்னா 142.86 லட்சம். இது 2023 கேட்டாங்க. ஆனால் இப்போ டேட்டா இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு 2026 146.90 கோடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உத்தேச கணிப்பு. மேபி இது அதிகமாகலாம். எனவே கரண்ட் அஃபேர்ஸ் படி ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக மக்கள் தொகையில் 2011 படி உலக அளவில் 2ஆம் இடம். ஆனால் தற்போது முதலிடம். இதை கரண்ட் அஃபேர்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸில் தனியாக கேட்டிருக்க மாட்டாங்க. ஜியாகிரபி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் கடைசியில் பாருங்க, சிலபஸில் கடைசியில் பாருங்க, அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுக்காக இளைஞர்கள் அதிகமாக கொண்டுள்ள நாடு, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்தியாவோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய நீளம் அகலம், இந்தியாவுடைய கண்டம், ஆசிய கண்டம், இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர்கள். இது உலக அளவில் 2.4% மட்டுமே இருக்கிறது. இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.